அப்பா காஃபி. வாவ், தேங்க்யூமா. சூப்பர். அப்போ நீ காஃபி போட கத்துக்கிட்ட. இனிமே ஆஸ்திரேலியால நீ போட்டு தர காஃபியை தான் நான் குடிக்க போறேன். கண்டிப்பாப்பா. போறத நினைச்சு எக்ஸைட்டடா இருக்கியாமா? ஆஸ்திரேலியா இஸ் a beautiful place. ஐ நோ. அதனால தான் நான் இன்னும் எக்ஸைட்டடா இருக்கேன். வைஷு, நீ இங்கேயா இருக்க? வீடு பூரா உன்னை நான் தேடிட்டு இருந்தேன். ஏதாவது வேலை இருக்கா பெரியமா? ஆமாம்மா, இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்க. உன்னோட பர்த்டே ட்ரெஸ். நீ எப்பவுமே மாடர்ன் ட்ரெஸ் தானே அதிகமா போடுவேன். அதனால ஸ்பெஷல் டெய்லர் கிட்ட கொடுத்து தைக்க சொன்னேன். எப்படி தச்சிருக்கான்னு தெரியல. போட்டு பாக்குறியா? தேங்க்யூ பெரியமா. நான் போய் போட்டு பார்த்துட்டு வரேன். போட்டு பார்த்துட்டு சொல்லு. ஆகாஷ், உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? நோ தேங்க்யூ. அப்ப சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இதோ வந்துடுறேன். மை காட், காலையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன். எல்லா வேலையும் அவங்க தான் பண்றாங்க. உன் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு தேவையான எல்லா வேலையும் பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை பார்க்கும்போது அம்மா ஞாபகம் வருது. அவங்களும் இதே மாதிரி தான் ஃபுல் டே எல்லா வேலைகளும் செஞ்சுட்டே இருப்பாங்க. till the last minute. ரொம்ப பெர்ஃபெக்ட்டான அம்மா. இல்ல கண்ணா, இல்ல, அழக்கூடாது. மம்மிக்காக அழக்கூடாது. பாரு, மம்மி இன்னமும் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்காங்க. சந்தோஷமாவும் இருக்காங்க. ஏன் தெரியுமா? தம் பொண்ணுடைய 18வது பிறந்த நாளை எல்லாரும் பிரம்மாண்டமா எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கா. அதனால நோ அழுகை, நோ கவலைஸ். டீல்? டீல். ஸ்மைல். ரத்னா, நாளைக்கு கொஞ்சம் நம்ம அழகா இருக்கலாம். அதான் அந்த கிளிட்டர் ஐ ஷேடோ அத போட்டுக்கலாம். அப்புறம் முடிய லூஸ் ஹேரா விட்டுட்டு ஸ்டைலா இருக்கலாம். நீ வேணா இதெல்லாம் பண்ணிக்கோ. நான் எதுவும் பண்ண போறது இல்ல. ஏன் பண்ணிக்க மாட்டேன்? நீ டான்ஸும் ஆட போற, அலங்காரமும் பண்ணிக்க போற. அந்த நேரத்துல நான் உன்னை போட்டோ எடுத்து நான் அத மாப்பிள்ளை சாருக்கு அனுப்பி வைப்பேன். வாய முடிச்சாரு. சும்மா உளராத. அந்த மாதிரி ஏதாவது பண்ணா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி, அதை விடு. நாளைக்கு நான் உனக்கு மேக்கப் பண்றேன். ஆனா ஒரு கண்டிஷன், நீ டான்ஸ் ஆடணும். ஓகேவா? என்ன சாரு, உளறதே வேலையா போச்சு. சரி, அதெல்லாம் விடு. என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு டிசைட் பண்ணலாம். இங்க பாரு சாரு, நான் என்ன ட்ரெஸ் போட போறேன் தெரியுமா? மகேஷ் நான் நிச்சயதார்த்தத்துக்கு போட்ட ட்ரெஸ். தலைக்கு பூ வச்சிருப்பேன். எனக்கு வைஷுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பனா நான் பாவாடை சட்டை இல்லைன்னா சுடிதார் போட்டுக்கிறேன். ஸ்பெஷலி வைஷுக்காக. அப்புறம் இன்னொன்னு, சித்தப்பா எனக்கு ஆஸ்திரேலியால இருந்து லிப் கிளாஸ் கொடுத்திருக்காரு. நான் அதையும் போட்டுக்க போறேன். எனக்கு கொஞ்சம் காட்டு ப்ளீஸ். என்ன சாரு, நீ ஃபுல் மேக்கப் கிட்ட கொடுத்திருக்காரு. சரி, அதை விடு. சீக்கிரமா டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணலாம். நல்லா அழகா கையை இப்படி பிடிச்சு இப்படி இடிச்சுக்கலாம். எந்த ஷோக்கு நீங்க ரெண்டு பேரும் ரெடி ஆகுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. வைஷு, நானும் சாருவும் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ, பர்த்டே கேளுக்கு இப்பவே கிஃப்ட் வந்துடுச்சா? பெரிய ஆள்தான். ரொம்ப புத்திசாலி மாதிரி காட்டிக்க வேணாம். சொல்லுங்க, என்ன பேசிட்டு இருந்தீங்க? அதான் அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம்னு சொன்னமே. சரி வைஷு, நாளைக்கு என்ன ஜுவல்ஸ் போட போற? நான் ஏன் சொல்லணும்? நீ சொல்லு. முதல்ல என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? ஒண்ணு இல்லையே. ஒண்ணு இல்ல. சொல்லு 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 சொல்லு. ஏய் நில்லு சாரு. ரத்னா, அவகிட்ட எதையும் சொல்லிடாத. நான் கிளம்புறேன். பை. போதும் போதும், இதுக்கு மேல முடியாது. ரத்னா, நான் இது எல்லாத்தையும் நிறைய மிஸ் பண்ணுவேன். அப்படின்னா போகாத வைஷு, இங்கே இருந்துரு. ப்ளீஸ் இங்கே இருந்துரு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நிறைய சிரிச்சிருக்கோம்ல, நல்லா தூக்கமும் வரும். வா படுத்து தூங்கலாம். குட் நைட். குட் நைட்.
ஹலோ. ஹலோ, நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு முறை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் வைஷு. எதுக்கு? ஏன்னா நான் இங்க திரும்பி வரும்போது நீ இருக்க மாட்டல, அதனாலதான். ஜஸ்ட் உன்னை ஒரே ஒரு முறை பார்க்கணும் வைஷு, ப்ளீஸ். ஆனா எனக்கு உன்னை பார்க்க விருப்பம் இல்ல. ப்ளீஸ் வைஷு, அடம் பிடிக்காத. உன்னால எனக்காக இதை கூடவா செய்ய முடியாது? சொல்லு, என்ன விஷயம்? உனக்கு என்கிட்ட சொல்ல ஒண்ணும் இல்லையா வைஷு? எதுவும் இல்ல. ஏன்னா நான் சொல்றதுக்கு நீ எதுவும் மிச்சம் வைக்கலையே. மகேஷ், நீ ஒரு தடவை கூட என்ன போக வேணாம் நீ தடுக்கவே இல்லையே. நீ இல்லனா நான் ரொம்ப தனியா ஃபீல் பண்ணுவேன்னு நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. உனக்கு அப்படி இல்லையா? நான் உன்கிட்ட ஒரே ஒரு முறை தான் வாழ்க்கையில முன்னேறுன்னு சொன்னேன். ஆனா நீ 2-3 மணி நேரத்துல கிளம்ப ரெடி ஆகிட்ட. தட்ஸ் பாஸ்ட். டாடா காமிச்சிட்டு டப்பு சார் கிளம்பிட்டாரு. உன்னால எப்படி இதெல்லாம் சுலபமா செய்ய முடியுது? நீ இந்த மாதிரி கோழையா இருப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. God, I'm going away. இனிமேல் உன் முகத்தையே முழிக்க கூடாது. ஓகே ஓகே வைஷு, நான் உன்னோட மனச காயப்படுத்திட்டேன் நீ நினைச்சேனா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ இப்போ இந்த நேரத்துல மன்னிப்பு கேட்கவா என்ன கூப்பிட்ட? நீ எந்த மாதிரி ஆள் மகேஷ்? உனக்கு இதையோன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் ஏன் தான் லவ் பண்ணணும்னு தெரியல. ஹாப்பி பர்த்டே வைஷு, ஹாப்பி பர்த்டே வைஷு, ஹாப்பி பர்த்டே வைஷு, ஹாப்பி பர்த்டே வைஷு, ஹாப்பி பர்த்டே வைஷு. இதெல்லாம் என்ன மகேஷ்? சர்ப்ரைஸ். என்னோட பர்த்டே பிரசன்ட் உனக்கு பிடிச்சிருக்கா வைஷு? சொல்லு. ரொம்ப பிடிச்சிருக்கு.
உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ இல்லைன்னா என்னோட வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இல்லை. நீ இல்லாம எனக்கு கிடைக்கிற எந்த சந்தோஷமும் சந்தோஷமா இருக்காது. அதனாலதான் நீ என்னை விட்டு எங்கேயுமே போக கூடாது. இனிமே எதுக்கும் அழவும் கூடாது. I love you, Vaishu. I really love you. Do you love me? I love you, Mahesh. I really, really love you. I love you so much. I love you too, Vaishu. I love you more than you love me. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆ? என்ன மகேஷ், நீ போய் நீங்க ரெண்டு பேரும் எப்படி இப்படியெல்லாம் என்னால நம்பவே முடியல. அது வந்து பெரியமா, நானும் வைஷும். பெரியமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? இதெல்லாம் எத்தனை நாளா நடக்குது? அக்கா, என்ன இதெல்லாம்? இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? அது நாங்க இங்க வந்து அது அது வந்து சீதா, அம்மா, பர்த்டேக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தோம். நடுராத்திரிலையா? அது வந்து இதெல்லாமே நம்ம வைஷுவோட தப்புதாம்மா. நாங்க சத்தம் போடாம ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இவ திடீர்னு மேல வந்து எங்க எல்லா பிளானையும் கெடுத்துட்டா. இதனால எங்க சர்ப்ரைஸ் எல்லாம் வேஸ்டா போச்சு. இவளுக்கு தெரியாம செய்யலான்னு நாங்க நினைச்சோம். ஆனா இவ திடீர்னு வந்துட்டான். எல்லாம் வேஸ்டா போச்சு. காலையில பூஜை வேற இருக்கே, டைம் கிடைக்காதுல்ல? ஆமா ஆமா, நாளைக்கு நிறைய வேலை இருக்குமே. என்னம்மா வைஷு, ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்கு?
ஐ லவ் யூ. இது ஐ லவ் யூ தானே? சாந்தி, சாந்தி எங்க போயிருப்பா? பர்த்டே பார்ட்டிக்கு எதுக்கு இந்த லவ் யூ எல்லாம்? அம்மா, ஐ லவ் யூன்னு சொன்னா ஒரு அர்த்தம் மட்டும் கிடையாதுமா. நீங்களும் என்ன பார்த்து ரொம்ப அன்பா ஐ லவ் யூ சொல்லிருக்கீங்களா? ஆமா, ஆனா எங்களை இந்த- டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ், நாங்க டெக்கரேட் பண்ணோம். ஆமா சீதா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நானும் கிளம்புறேன். வா போலாம். சாந்தி, ஓ நீ இங்க இருக்கியா? நான் ரொம்ப நேரமா உன்னை கீழே தேடிட்டு இருக்கேன். இல்லங்க, நான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பெரிய மாமா, நீங்களே பாருங்களேன், இவங்க 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அலங்காரம் பண்ணிருக்காங்கன்னு. முக்கியமா நம்ம மகேஷ் தான் பண்ணிருக்கான். எப்படி இருக்கு மாமா? நல்லாதான் இருக்கு, ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மீதியை நாளைக்கு பண்ணிக்கோங்க. நானும் இதத்தான் சொல்ல வந்தேன். பாவம் அக்கா காலையில இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ராத்திரியாவது படுத்து தூங்கினா தானே நல்லது. இருந்தாலும் அலங்காரம் பண்ணணும்னு ஆரம்பிச்சுட்டா அதை நிறுத்தவே முடியாது. அதுவும் உண்மைதான். நல்லா பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி கலைநயத்தோட இருக்கிறவங்க நம்ம வீட்டுல இருக்காங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. ரொம்ப நல்ல வேலை செஞ்ச மகேஷ். தேங்க்யூ. அப்புறம் சாந்தி, நீ என் மனசை ஜெயிச்சிட்ட. இல்லங்க, எனக்கு தோணுனதை செய்றேன். இருந்தாலும் இந்த ஏற்பாடெல்லாம் பார்த்தா எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்னது? அது என்னது பெரியப்பா? அட, உன் கல்யாண ஏற்பாடுதான்ப்பா. இன்னும் நிறைய நாள் இருக்கு நான் நினைச்சிட்டு இருக்க. அதுக்கான ஏற்பாடுகளும் நம்ம செஞ்சாகணுமே. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல பெரிய மாமா. அத அக்கா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. இல்லையா அக்கா? கண்டிப்பா செஞ்சுட்டா போச்சு. நம்ம எல்லாரும் கீழே போலாமா? ரொம்ப லேட் ஆயிடுச்சு. காலையில பூஜை வேற வச்சிருக்கேன். சீக்கிரம் எழுந்திருக்கணுமே. ஆமா, போலாம். வைஷு, நீயும் போய் தூங்க. பெரியம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எது பேசணும்னாலும் அதை நம்ம நாளைக்கு சாயந்தரமா பேசிக்கலாம், சரியா?